நம்மளே அழகு அழகு இல்லை, நான் அழகாக இல்லை அப்படின்னு சொல்கிற சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு போய் விட்டுறக்கூடாது. அதாவது நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை அழகுன்னு சொல்லக்கூடாது. நமக்கே தெரியும் நம்ம அழகாக இருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு. அழகாக இல்லைன்னா அழகாக இல்லைன்னு தான் சொல்லணும், அழகாக இருக்குன்னா அழகாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் நம்மளே அழகாக இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு விட்டுறக்கூடாது. அழகு நமக்குள்ளே தான் அழகு இருக்குது. அழகின்மை என்பது அந்த அழகை மறைத்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். அந்த அழகின்மை நீக்கிவிட்டால் நமக்குள்ளே இருக்கிற அந்த அழகு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒருத்தர் உடம்பு குண்டாக இருக்குது, தொப்பையாக இருக்குது, தொலைன்னு இருக்குது, நடக்கவும் முடியல, நோய் இருக்குது அப்படின்னா அவர் அழகாக இல்லை. அதை ஒத்துக்கணும். அவர் அதை வெளிப்படையாக சொல்லணும், நான் அழகாக இல்லை அப்படின்ட்டு. அப்போ அவர் தன்னுடைய உடலை நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக மாற்றிக்கொண்டு உடல் எடையை குறைத்து கொண்டு உடலை உறுதியாக மாற்றும்பொழுது அவருக்குள்ளே இருக்கிற அந்த அழகு வெளிப்படுகிறது. அவரது உடலில் இருக்கிற அந்த அழகை மறைத்து கொண்டிருந்த அழகின்மையை அவர் நீக்கிவிட்டார். அந்த நோய் இருந்தது, அதை நீக்கிட்டார். அப்புறம் நிறைய உடம்பு ஊழச்சதெல்லாம் இருந்தது, குண்டாக இருந்தார், தேவையற்ற உடல் எடையை அவர் நீக்கிவிட்டார். உடலை இப்பொழுது உறுதியாக மாற்றிவிட்டார். அப்போ அவருக்குள்ளே இருக்கிற அழகு இப்பொழுது வெளியே தெரிய ஆரம்பித்து விட்டது. அதனால் அழகின்மை, நான் அழகாக இல்லைன்னா உங்களுக்குள் இருக்கிற அழகின்மை என்பது மறைத்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த உங்களுக்கு தேவையில்லாத அந்த அழகின்மையை நீங்கள் நீக்கினா உள்ளே இருக்கிற அந்த புதையல் போன்ற அந்த அழகு, புதையலாக இருக்கிற பொக்கிஷமாக இருக்கிற உங்களுக்குள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிற அந்த அழகு வெளிப்படும். நோய் இருக்கக்கூடாது. நோய் இருக்கிறவங்க அழகானவங்க கிடையாது. ஆரோக்கியமாக இருக்கிறவங்க மட்டும்தான் அழகானவங்க. உடலில் நோய் இருந்தால் மனசுலேயும் நோய் இருக்கும். அதனால் மனசும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் ஆரோக்கியமானவங்க தான் அழகு. அதனால் நோய்வாய்ப்பட்டவங்க எப்படியாவது தங்கள் உடலை ஆரோக்கியமாக மாற்றிக்கொண்டு தங்களை அழகானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நோய் இருக்கிறாங்க, அப்படி நோய் இருக்குதுன்னா அவங்க அழகாக இல்லை, அதை ஒத்துக்கணும். அது மாதிரி குண்டாக இருக்காங்க, தொப்பையாக இருக்குது, கண்டிப்பாக அழகு இல்லை அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டு அழகாக எனக்குள்ளே இருக்கிற அழகை நான் வெளியே கொண்டு வர போகிறேன். தேவையில்லாத அந்த அழகின்மை, எனது உடல் அழகாக இல்லாமல் இருப்பதற்கான அந்த காரணங்களை, தேவையில்லாத அந்த விஷயத்தை என்னிடத்திலிருந்து நான் நீக்கிவிட்டு எனக்குள் இருக்கிற அழகான ஒன்றை நான் வெளியே கொண்டு வர போகிறேன். அப்போ யாருக்கிட்டே நம்மளை நாமே தாழ்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அழகாக இல்லை அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்ககிட்டே நம்ம தாழ்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அழகாக இல்லை, அப்போ நாம் மற்றவங்ககிட்ட அழகாக இருக்கிறோன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் நம்ம அழகாக இல்லாத சமயத்தில் எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க, நாமளும் அப்படி தான் நினைக்கிறோம். அந்த டைமில் நம்மளே அழகாக இருக்கோம்னு சொன்னால் மற்றவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க, நாமளே அதை ஒத்துக்க மாட்டோம். அதனால் நாம் அழகாக இருந்தாக்கா அப்போ மற்றவங்களும் அழகாக இருக்கோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாமளும் நம்மளை அழகாக இருக்கோன்னு சொல்லிக்கலாம். அதனால் உண்மைங்கிறது நமக்கும் தெரியும், மற்றவங்களும் தெரியும். நம்ம அழகாக இருக்கோமா இல்லையா அதை மற்றவங்களும் சொல்லுவாங்க, நாமளும் சொல்லுவோம். நம்ம அழகாக இருந்தால் அதையும் மற்றவங்க சொல்லுவாங்க, நாமளும் சொல்லுவோம். உண்மைங்கிறது எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான். வெளிப்படையான ஒன்று தான். உண்மை என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் அழகாக இருக்கிறோம் அப்படின்னா அதை ஒத்துக்கணும். ஆமாம், நான் அழகாக இருக்கிறேன், அதை மற்றவங்களும் ஒத்துப்பாங்க. அழகாக இல்லையா அதையும் நீங்கள் ஒத்துக்கோங்க, மற்றவங்களும் ஒத்துப்பாங்க. ஆமாம், இவர் ஒத்துக்கிறாரு, உண்மைதான், அழகாக இல்லைங்கிறத இவர் ஒத்துக்கிறாரு. அதுதான் இயல்பு. அதனால் எப்போவுமே நம்ம அழகு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய, மற்றவங்க நினைக்கக்கூடிய, நம்மளை பற்றி மற்றவங்க நினைக்கிறாங்க இவர் அழகாக இல்லை, அதுமாதிரி நாமளும் நம்மளை பற்றி அழகாக இல்லை, நாம் அழகாக இல்லை அப்படின்னு மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகக்கூடாது, நம்மளை கொண்டு போகக்கூடாது. அது நம்மளே நாம் தான் நம்மளை தாழ்த்திக்கிறோம், நாம் தான் நம்மளை இழிவுபடுத்திக்கிறோம்னு அர்த்தம். அதனால் நம்மளை உயர்த்தணும். எப்படி உயர்த்தணும்? நாம் அழகாக இருக்கிறோம் அப்படிங்கிறத, நமக்குள்ளே இருக்கிற அந்த அழகை நம்ம வெளியே கொண்டு வரணும். அழகாக இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நோய் இருக்கும், உடல் பருமனாக இருக்கும், அதெல்லாம் நீக்கிவிட்டு நமது உடலை நாம் அழகாக மாற்றி அதை பிறரும் ஒப்புக்கொள்ளுமாறு செய்ய வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற அழகை மற்றவர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும். நாம் மட்டும் சொன்னால் போதாது, நான் மட்டும் அழகாக இருக்கோம், இல்லைப்பா நீ அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உண்மைதான், நீ அழகாக தான் இருக்கிற. அதாவது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் இருக்கக்கூடாது, உடல் உறுதியாக இருக்க வேண்டும். உடல் பருமன்லாம் இருக்கக்கூடாது, உடல் உறுதியாக இருக்கணும், உடம்புல நோய் இருக்கக்கூடாது. இது இருந்துட்டாலே அழகு தான். இதுதான் அழகு. அதனால் எல்லாருமே அழகு தான். ஆனால் அழகாக இல்லாத அந்த விஷயங்கள் அந்த அழகான விஷயத்தை அந்த மூடி மறைச்சிக்கிட்டு இருக்குது. உள்ளே இருக்கிற அழகை அழகு இல்லை என்பதற்கான அந்த காரணங்கள் அது மூடி மறைக்குது. அழகின்மை என்பது மூடி மறைத்து கொண்டு இருக்கிறது. அதனால் அதை நம்ம நீக்கி வெளியே போட்டுடணும். அதை நீக்குவது என்பது ஒரு சொறி சிரங்க காயை அதை குணப்படுத்துறது தான்.
சொறி சிரங்கு படம்லாம் வந்ததுன்னா அதை எப்படி குணப்படுத்தினா அப்புறம் நம்ம தோல் வந்து அழகாகிடுது. அதே மாதிரி தான் வந்து நம்ம யார்கிட்டையும் வந்து நம்மளை வந்து அழகாக இருக்கிறோம் என்பதை மற்றவர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும், நாமும் ஒப்புக்கொள்ள வேண்டும். அழகாக இல்லை என்று மற்றவர்கள் சொல்லுகிற இடத்துக்கு நம்ம போகவே கூடாது. அது நம்மளை நாமே இழிவுபடுத்துகிற செயல். அது ஒரு நரகத்தில் இறங்குற மாதிரியான செயல். அதனால் நாம் அழகாக வைத்து கொள்ள வேண்டும், மற்றவர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும். நம்ம எங்கேயும் மற்றவங்களும் நம்மளை அழகு இல்லைன்னு சொல்லக்கூடாது. நாமளே நம்மளை வந்து நான் அழகாக இல்லைன்னு மற்றவங்ககிட்ட சொல்கிற மாதிரி அல்லது நாமளே உணர்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம வாழ்க்கை போகக்கூடாது. நம்ம உடம்பு அப்படி இருக்கக்கூடாது.